உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 23:4, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம் எனக்கு காலையிலே தேவன் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. இதுதான் நான் இன்னைக்கு வசனம்னு என்னால் உணர்ந்துட்டேன். அப்போது எனக்கு தோணிச்சு, நம்மளை தேவன் தேற்றுவார், உங்களை தேவன் தேற்ற போகிறாருங்க. ஆனால் எதற்காக தேவன் ஒரு கோலோடு ஒரு தடியோடு தேற்றுவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்காக வராரு? ஆறுதல் படுத்துவதற்காக எதற்காக ஒரு கோலோடு ஒரு தடியோடு வரணும்? இந்த கேள்வி என்கிட்ட வந்துட்டே இருந்துச்சு. தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வாருங்க, உங்களை தேற்றி விடுவார். ஆனால் அவர் தடியோடு கோலோடு வரப்போகிறார். தடினா என்னதுங்க? உருட்டக்கட்டை. நம்ம கோல்னா என்னது? நீண்ட கொம்பு. நம்ம அந்த மரத்தில் பறிக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல நீண்ட கொம்பு, அந்த கொம்பு தான் கோலுன்றாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வராரு உங்களை ஆற்றுவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக. தொடர்ந்து உங்களை தாக்கிட்டே இருக்குதுல்ல, வியாதி தாக்குது, உங்களை பிரச்சனைகள் தாக்குறாங்க, இல்லை பொல்லாத மனிதர்கள் உங்களை தாக்குறாங்க, பிசாசு உங்களை தாக்குது, இதெல்லாம் தொடர்ந்து உங்களை தாக்கி கொண்டே இருக்குதுல்ல. அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல ஒரு தடியோடு வரார், அதாவது உருட்டை கட்டையோடு வரார். அது எல்லாவற்றையும் அவர் தாக்க போகிறாரு. அவர் தாக்கி அவங்கள எல்லாத்தையுமே துரத்தி விட்றாரு. பிசாசு பொல்லாத மனிதர்களை துரத்தி விட்றாரு. வியாதிகள் பிரச்சனைகளை எல்லாமே துரத்தி விடுறாரு. ஒரு வழியாக வந்த எல்லா பிரச்சனைகளும் 7 வழியாய் சிதறடிக்கப்படும், எல்லாம் ஓடி போயிடும். அவர் கையில் இருக்கிறது தடி, அவர் கையில் இருக்கிறது உருட்டுக்கட்டை. உங்களை இனிமேல் எதுவும் தாக்க முடியாது. எல்லாம் 7 வழியாக பறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக வந்தவங்க எல்லாருமே 7 வழியாக பறந்து போயிடுவாங்க. அவர் சும்மா இருக்க மாட்டார், தடியோடு வந்திருக்காரு. உங்களை யாரெல்லாம் தாக்குறாங்களோ அவர் திருப்பி தாக்குவார். எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்காது, எதுவும் உங்களை தாக்காது. அதனால் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஆறுதல் வந்துடும். அதற்காக ஆறுதல் செய்வதற்காக தான் ஒரு பெரிய தடியோடு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக தான் ஒரு பெரிய உருட்டக்கட்டையோடு வந்திருக்காரு. சரிங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கோல், அந்த கோல் என்பது நீண்ட கொம்பு. இந்த முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கெலாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல பெரிய கொம்பு, அதெல்லாம் ரொம்ப உச்சியில் போயிருக்கோம். முருங்கை மரத்தோடைய நம்ம பறிக்கணும்னா, முருங்கைக்காய் பறிக்கணும்னா ரொம்ப உச்சியில் இருக்கும். அப்போ ஒரு பெரிய கொம்பு தேவைப்படும்ல, அதுக்காக வச்சுருப்போம்ல, அதுதான் கோல். இந்த கோலோடு அவர் வராரு. எதற்காக வராரு? அந்த கோலை எடுத்துக்கிட்டு உங்களால் எதெல்லாம் எட்டி பறிக்க முடியலையோ, எதெல்லாம் உங்களால் தொட முடியலையோ, எனக்கு மட்டும் கிடைக்கல, நான் ஏமாற்றத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களே, அதற்காக தான் அவர் கோலோடு வராரு. அந்த கோல் என்ன பண்ணுன்னா, தேவனுடைய நீண்ட கொம்பு உங்களுக்காக எல்லாத்தையும் பறித்து கொடுத்துடும். உங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும், ஆறுதல் வந்துடும். சரிங்களா? பழைய சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துடுவார். ஐயோ, அந்த மாதிரி இருந்தால் கூட நான் நல்லா இருந்திருப்பேனே சொல்கிறீங்கள்ல, இந்த பழைய சந்தோஷம், இந்த பழைய ஆறுதல் எல்லாம் திருப்பி தந்துடுவார். உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களை அவர் சமாதானத்துடன் வச்சுப்பார். நிம்மதியை கொண்டு வந்து கொடுத்துருவார். தேற்றிடுவார், எப்படியோ தேற்றிடுவார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது மோசேயோடைய கோல் இல்லைங்க, இது ஆரோனுடைய கோல் இல்லை, இது தேவாதி தேவனுடைய கோல். அதனால் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் பறித்து கொடுத்துட்டு தான் போவார். வேலை கிடைக்கலையா, பொண்ணு கிடைக்கலையா, மாப்பிள்ளை கிடைக்கலையா, வீடு கிடைக்கலையா, என்னெல்லாம் கிடைக்கலையோ எல்லாம் பறித்து கொடுத்துட்டு தான் போவார். எட்ட முடியாததை அவர் என்ன பண்ணுவார்? எடுத்து கையில் கொடுத்துட்டு போவார். அதற்காக தான் கோலோடு வராரு. மோசையே கோலை வச்சுக்கிட்டு தான் இஸ்ரவேல் மக்களுக்காக எல்லாம் செய்தான் இல்லை? அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜாக்கிட்டே போய் பேசினான். பார்வோன்கிட்ட, எகிப்து நாட்டு அரசன் பார்வோன்கிட்ட அந்த கோலை வச்சுட்டு தான் போனான். உங்களுக்காக
தேவாதி தேவன் ஏன் கோலோடு வராருன்னா, உங்களுக்காக அவர் யார்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார்கிட்ட பேசணும்? உங்களுக்காக உங்கள் மனைவி கிட்ட பேசணுமா? உங்களுக்காக உங்கள் கணவரோடு பேசணுமா? உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களோடு பேசணுமா? உங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசணுமா? உங்களுக்காக யார்கிட்ட பேசணும்? அவர் பேச ரெடி. உங்களுக்காக அவர் பேசி கரெக்ட் பண்ணுவார். உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் வாங்கி தருவார். பேசி சரி பண்ணிடுவார். போதுமா? அப்புறம் என்ன? அவர் ஆறுதல் செய்திடுவார். அதற்காக தான் கோலோடு தடியோடு வந்திருக்காரு. ஒரு நீண்ட கொம்போடு ஒரு உருட்டைக்கட்டையோடு வந்திருக்காரு. என் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நான் ஆறுதல் செய்துட்டு போயிடுறேன்னு. அதனால் உங்கள் மனசு அப்படியே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ஆறுதல் கிடச்சிடும். ஆறாத காயங்கள் எல்லாம் அப்படியே ஆறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. தயவு செய்துப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆறுதல் செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க மனசளவில் உடஞ்சி போயிருக்கிறாங்க. அவங்க காயத்தை கட்டுங்க, ஆறுதல் படுத்துங்க. அதற்காக தான் ஒரு தடியோடு ஒரு கோலோடு வந்திருக்கீங்க. ஒரு உருட்டைக்கட்டையோடு ஒரு நீண்ட கொம்போடு வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆறுதல் செய்திடுவீங்க. அவங்க தேறுதல் அடைஞ்சிடுவாங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. பா பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. நன்றி ராஜ். பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எங்களால் எப்படி போய் வாழ முடியும்ப்பா. பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. சாமி உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எப்படியாவது ஆண்டவரே எங்களுடைய பாவங்களெல்லாம் உங்களுடைய திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. இரக்கம் காட்டுங்க. எங்கள் மேலே இரக்கம் வைங்க பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை பார்க்க உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சவங்க கிளம்பிதாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.